السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليس الشديد بالسرعة وإنما الشديد من يملك نفسه. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோமாவை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சஃபருல் முலஃபர் என்ற வெற்றிக்குரிய சஃபர் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 3வது வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் வாழ்கிற நம்முடைய தாய்நாடு இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை இன்று நாம் எல்லாம் அடைந்து அதனை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய சாலிஹான முன்னோர்கள் அவர்கள் செய்த தியாகங்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த இந்திய மண்ணில இரத்த துளிகளை சிந்தி நமக்காக வேண்டி அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். அவர்கள் வாங்கி தந்ததின் பொருட்டால் இந்த இந்திய திருநாட்டில மதங்களை கடந்து எல்லோருக்கும் அப்படிப்பட்ட சுதந்திரமான சுகமான வாழ்வை ஈருலகிலும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய திருநாடு 79வது சுதந்திர தினத்தை இன்று அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமாக நமக்கு கிடைத்து விடவில்லை. நம்முடைய முன்னோர்களான வீர தியாகிகள் ஒவ்வொருவருமே அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தங்களுடைய அர்ப்பணிப்பை இந்த மண்ணில் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். சொல்லி காட்டியவர்கள் அல்ல, சொல்லி காட்டியதோடு நிறுத்தி கொண்டவர்களும் அல்ல, செய்து காட்டினார்கள். எப்படி செய்து காட்டினார்கள்? தங்களுடைய உடலால், தங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தங்களை சிந்தியதால், தங்களினுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையினால் இவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரத்தை நமக்கெல்லாம்
அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். இந்த வகையில் தான் இந்த சுதந்திரத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை பெற்றவர்களாகிய நாம் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் அப்படிப்பட்ட சுதந்திரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்தால் நமக்கெல்லாம் புரிய முடிகிறது. பெரும்பான்மையினர்களை தவிர சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளுமே எதற்காக வேண்டியாவது நம்முடைய இஸ்லாத்தினுடைய விரோதிகளால் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை தாண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த திருக்கலிமாவை உயர்த்தி பிடிப்பதற்காக நம்முடைய உள்ளத்தில ஈமானை பலப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய உரிமைகளை பெற்று நாம் சிறந்து வாழ்வதற்காக வேண்டி நம்முடைய சந்ததியினர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கான உரிமைகளை நாம் கேட்டு பெறுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கான உரிமைகளை நாம் கேட்டு பெறுவதில் நமக்காக இருக்கக்கூடிய கடமை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை பார்த்தால் 99% அந்த புரிந்துணர்வு நம்மிடத்தில் இல்லை. ஒவ்வொருவருமே அவரவர்களுடைய மனதில் ஏற்றவாறு சுயநலத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் என்ன? நம்முடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த ஓட்டங்கள் என்ன? ஒவ்வொரு நாளும் நம்மை முன்னேற்றப்படுத்திக் கொள்வதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டுமே ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்போது பொது நலத்திற்கு நாம் வருகிறோமோ அப்போதுதான் நம்முடைய காரியமும் சரியான முறையில் அமையும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வந்தது? நம்முடைய வேலையை பார்த்துவிட்டு நாம் சென்றால் போதுமானதல்லவா? நாம் ஏன் இதெல்லாம் போய் கண்டுகொள்ள வேண்டும்? நமக்கு இதனால் என்ன ஏற்பட போகிறது என்றெல்லாம் சப்பக்கட்டான காரணங்களை கூறிக்கொண்டு இதிலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டு நம்மை தவிர்த்து கொண்டு வாழ்வதிலேயே நம்முடைய முழு முனைப்பையும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடிய ஒரு சிலர் மட்டுமே 1% அடிப்படையில் நம்முடைய உரிமைக்காக வேண்டி இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இனியும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் போராடி கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட உரிமையை மீட்டெடுப்பதில் மார்க்கம் நமக்கு காண்பித்து தருகிற வழிமுறை என்ன? நாம் பிறந்த தாய் நாட்டை நாம் பிரியப்படுகிறோமா இல்லையா என்பதற்கான அடையாளம் என்ன? இதை மார்க்க வெளிச்சத்தில் இன்றைய ஜும்ஆவினுடைய தினத்தன்று ஜும்ஆவினுடைய சிந்தனையாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் பிறந்த
மக்கமா நகரத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். தாய் நாடு, தான் பிறந்த நாடாக இருக்கிறது மக்கமா நகரம். அந்த நகரத்திலிருந்து மக்காவில் வாழக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்கள் உட்பட எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியேற்றுகிறார்கள். இது நபிகளாருக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தந்தது. ஏன் ஆச்சரியத்தை தந்தது என்று தெரியுமா? வெளியேற்றியவர்கள் அனைவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 25வது அந்த இள வயதில அஸ்ஸாதிகுல் அமீன், இவர்தான் உண்மையாளர், இவர்தான் நேர்மையாளர் என்று போற்றினார்கள். இவரிடத்தில் ஒரு பொருளை கொடுத்து வைத்தால் அது அமானிதமாக எப்படி அவரிடத்தில் கொடுத்தோமோ அப்படியே அவரிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இவரிடத்தில் ஏதாவது நாம் பேசினால் அந்த பேச்சிற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை உண்டு. இவருடைய நாவிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராது. இவரிடத்தில் நடிப்பு வாழ்க்கை கிடையாது. இவருடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணத்தில் ஒன்று, நாவில் பேசக்கூடிய வாய்ச்சவடல் ஒன்று என்று இருக்காது. இவருடைய நாவு எதை பேசுகிறதோ அதுதான் உள்ளமும் எண்ணி இருக்கும். இவருடைய உள்ளம் எதை எண்ணுகிறதோ அதுதான் இவருடைய நாவும் பேசும். என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்று போற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் வாழவே கூடாது, இந்த ஊரிலிருந்து இந்த நகரத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான எல்லா வேலைகளையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். நபிகளாரை அவர்கள் வெளியில் தெருவில் செல்கிற போது குப்பை கூலங்களை அவர்களுடைய தலையில் கொட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கிற போது அவர்களுடைய முதுகில ஒட்டகத்தினுடைய முன் சப்பையை வெட்டி அப்படியே கொண்டு வந்து நபி அவர்களுடைய முதுகுக்கு மேல் வைத்து விடுவார்கள். நபி அவர்கள் அதனுடைய கனத்தினால் சஜிதாவிலிருந்து எழுந்திருப்பதற்கு அவர்களால் முடியாது. இது மட்டுமல்லாமல் நபி அவர்களுடைய தோழர்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். வேதனைகள் அவர்களுடைய உயிரை மாய்ப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து இறுதியில் நபி அவர்கள் நாம் இந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வெளியேறி மதீனா நகரத்திற்கு சென்று விட வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபா இல்லத்திற்கு வந்து கஅபா இல்லத்தினுடைய கருப்பு நிற திருச்சேலையை பிடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். மக்கமா நகரமே, மக்கமா நகரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கஅபா இல்லமே, இந்த இடம் நான் பிறந்த இடம், இது என்னுடைய தாய் வாழ்ந்த இடம், இது என்னுடைய தாய் நாடு. எனக்கு இந்த உலகத்திலேயே பிரியமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது உன்னுடைய இடம்தான். இந்த இடத்தில் இருப்பதுதான் எனக்கு மிகவும் பிரியமானது.
ஆனால் உன்னில் வாழக்கூடிய, உன்னில் வசிக்கக்கூடிய இன்றைக்கு என்னை வெளியேற்றுகிறார்கள். இவர்கள் மட்டும் என்னை வெளியேற்றாவிட்டால் இந்த இடத்திலிருந்து நான் எங்கேயும் செல்ல மாட்டேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த இடத்தில் தான் இருப்பேன். எனக்கு பிரியமான இந்த நாட்டிலிருந்து, இந்த மக்கமா நகரத்திலிருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள். யா அல்லாஹ், உனக்கு பிரியமான இடமான மதீனா நகரத்திற்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருச்சேலையை பிடித்து துஆ செய்தார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வாசகத்திலிருந்து நமக்கு எந்த ஒரு விஷயத்தை உணர்த்தி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகில் நாம் வாழ்கிற போது நாம் பிறந்த தாய் நாடான அந்த நாட்டை நாம் பிரியப்படுவதும், அதற்காக வேண்டி நாம் போராடுவதும் நம்முடைய இரத்தத்தில் கலந்த ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த துஆவின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தருகிறார். நமக்கான உரிமைக்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும். போராடிதான், நம்முடைய உயிரை கொடுத்துதான் அந்த உரிமையை பெற முடியும் என்று இருந்தால், உயிரை கொடுப்பதற்கு கூட நாம் தயங்கக்கூடாது. ஒரு சஹாபி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இவ்வாறு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உரிமையுள்ள ஒரு பொருளை ஒருவன் எடுத்து விட்டால் அந்த பொருளை நான் வாங்குவதற்காக, என்னுடைய உரிமைக்காக நான் போராடலாமா என்று கேட்டார்கள். கேட்டதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்மலாம் இப்ப நினைக்கிற மாதிரி இப்ப சண்டெல்லாம் போடாத விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. உரிமைக்காக வேண்டி போராட வேண்டும். அந்த ஒரு பொருளை உன்னிடத்திலிருந்து யார் அபகரித்தார்களோ அவரிடத்தில் நீ போராடிதான் பெற வேண்டும் என்று சொன்னால் போராடுவது உன் மீது கடமை என்று சொன்னார்கள். அடுத்ததாக அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி நான் போராடுகிற போது அவன் என்னை திட்டினால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் திட்டினால் அவனுடைய பேச்சிற்கு அழகான முறையில் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அவனுடைய பேச்சை அடக்குவது முதல் கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி நான் பேசுகிற போது அவன் கோபமுற்று என்னை அடித்து கொன்று விட்டால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதாக கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீர தியாகிகளுடைய பட்டியலில், ஷஹீதுகளுடைய பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறும். நாளை மறுமையில் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி நான் அவனிடத்தில் சண்டையிடுகிற போது அவனை நான் கொண்டு விட்டால் என்ன நடக்கும்? என்ன அவன் கொண்டுட்டான்னா நான் ஏன் வீர தியாகியா ஷஹீதாக நான் ஆகிவிடுவேன். சரி, நான் அவனை கொன்று விட்டால் எனக்கு என்ன நடக்கும், அவனுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னார், கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சுவனத்தில் நுழைவாய், அவன் நரகத்தில் நுழைவாய். நீ சுவனத்தில் நுழைவாய், அவன் நரகத்தில் நுழைவான். அப்படி என்றால் என்ன? உரிமைக்காக வேண்டி போராடி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால், அப்படி போராடி பெறுவது உங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. உங்களுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இருந்தால் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லது
எதிர்த்து சண்டையிடக்கூடியவரை, அவரை உடைய உயிரை மாய்க்க வேண்டும் என்று சொன்னால் மாய்த்து விட வேண்டும். இதுதான் தீர்வு. இப்போ உரிமைக்காக வேண்டி போராடுவதில் எந்த தவறும் கிடையாது. அந்த உரிமைக்காக போராடுவது என்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நபி மொழியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். இப்போது சொல்லுங்கள், நம்ம சிலர், எனக்கு என்ன வந்தது, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளை செல்வங்களோடு, என்னுடைய குடும்பத்தினரோடு நான் நன்றாக வியாபாரம் செய்து எனக்கான அந்த வீட்டில் நான் சுகமாக வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன், நான் ஏன் இந்த ஒரு பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று போய்விடலாமா? அப்படி போய்விடுவது நமக்கான தகுதியில் உள்ளதா என்பதை பார்த்தால் குர்ஆனும் நமக்கு சொல்லித் தருகிறது, நபிமொழியும் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படி போவது கோழைத்தனம், நீ ஒரு கோழை என்று சொல்கிறது மார்க்கம். நீங்கள் கோழையாக வாழ்வதுதான் உங்களுடைய லட்சியமா, அல்லது வீரனாக வாழ்வதுதான் உங்களது லட்சியமா? உங்களுக்கு இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது? நம்முடைய இஸ்லாத்தினுடைய பாரம்பரியமே நமக்கு வீரத்தை தான் கற்றுத் தருகிறது, கோழைத்தனத்தை நமக்கு கற்றுத்தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்லி, யா அல்லாஹ், எனக்கு கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். நீங்கள் இன்றைக்கு சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தில் உள்ள அந்த பொருட்களை எல்லாம் எனக்கு மட்டுமே நான் வைத்துக் கொள்கிறேன், நான் வேறு எவருக்கும் நான் தரமாட்டேன் என்று சொல்லி கஞ்சத்தனம் செய்வதோ, அல்லது எனக்கென்ன வந்தது என்று ஒதுங்கிவிட்டு கோழைத்தனமாக செல்வதோ, அது ஒரு முஃமினுடைய அடையாளம் அல்ல. எதை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அதையே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறீர்கள். அப்படி இருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறக்கும்? வீரமாக செயல்படுவதற்கு இந்த உலகத்தில் நாம் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதுபோல அல்லாஹ் நமக்கு வழங்கியதில் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நமக்கு போக நம்மிடத்தில் ஏதேனும் இருந்தால் அதை பிறருக்கு கொடுத்து உதவுவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த இரண்டையும் நாம் எப்போது புரிகின்றோமோ அப்போதுதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி தங்களை எப்படி அர்ப்பணித்தார்களோ அந்த அர்ப்பணித்த அந்த உணர்வு நமக்கு நம்முடைய உள்ளத்தில் புரிய வரும். சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1800 என்ற அந்த வருடத்தில் இந்திய திருநாட்டினுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஆங்கிலேயன் சொன்னான், சிராஜ், இந்த இடத்திலிருந்து நீ உன்னுடைய வேறு இடத்திற்கு நீ செல்லவில்லை என்று சொன்னால் உன்னுடைய உயிரை நான் எடுத்து விடுவேன் என்று சொல்கிற போது ஆங்கிலேயனை எதிர்த்து முதலியாக ஒரு வீர தளபதி பேசினார் என்று சொன்னால் அது ஹஜ்ரத் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். அவர்கள் சொன்னார்கள், நீ என்னுடைய உயிரை மாய்த்தாலும் சரி, என்னுடைய உரிமையை வாங்காமல் என்னுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தம் இந்த இடத்திலிருந்து மறைந்து விட, இந்த இந்திய மண்ணில் என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தினாலும் என்னுடைய உரிமையை மீட்டெடுத்து என்னுடைய சந்ததிகளுக்கு நான் கொடுத்து விட்டு தான் செல்வேன் என்று சொன்னவர்கள் தான் ஹஜ்ரத் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய வரலாற்றை கூட நம்முடைய பிள்ளை செல்வங்கள் படிக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதை கூட நாம் கண்டுகொள்ளாமல் அதையே நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு வரலாற்றை பொய்யாக நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், நீங்கள் பொய்யர்கள் என்று ஒருவன் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? உங்களை மட்டும் நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே,
நம்முடைய முன்னோர்களை ஒருவன், நம்முடைய எதிரி, வேறொரு வார்த்தையில் அவன் சொல்கிறான் என்று சொன்னால் அதை போராடி உண்மையான வரலாற்றை சொல்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்திய திருநாடு 79வது சுதந்திரத்தை அடைந்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் நம் அனைவருக்கும் உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிற்கால தலைமுறையினருக்கு அதை தெளிவான முறையில் விளக்கி காட்டக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வரலாற்றை உண்மையாக புரிந்து வரலாற்றை விளங்கி செயல்படக்கூடிய நன்மைக்குரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை முஹம்மதியா எப்படி சிறந்த நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார்களோ அப்படிப்பட்ட சிறந்த தலைமுறையினராக அல்லாஹ் நம் அனைவரையும் உருவாக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.